அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது ரமலான் வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் நம்மள பல பேருக்கு ஆசை இருக்கும், எப்படியாவது ரமஸான் மாதத்தில் ஒரு குரானை முடிக்கணும் அப்படின்னு. ஆனால் எப்படி முடிக்கணும்னு தான் சில பேருக்கு தெரியாது. அதனால் நான் உங்களுக்கு ஒரு 2 ஈஸி மெத்தட் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இன்ஷால்லா நம்மளால் குரானை ஓதி முடிக்க முடியும். இப்போது இது என்ன மெத்தட்னா, குரானில் 600 பக்கம் இருக்குது. அப்போது 30 நாள் ஒரு மாதம், 30 நாட்களில் நம்ம இப்போது 600 பக்கம் 30 நாளில் டிவைட் பண்ணோன்னா நம்ம ஒரு நாளைக்கு 20 பக்கம் ஓதி முடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு எப்படி 20 பக்கம் ஓதி முடிக்கணும்? அப்போது ஒரு நாளில் நம்ம எப்படி 20 பக்கம் ஓதி முடிக்க முடியும் அப்படி பார்த்தோன்னா, ஃபஜரில் ஒரு 4, ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் ஒரு 4 பக்கம், லொஹர் தொழுகைக்கு அப்புறம் 4 பக்கம், அசர் தொழுகைக்கு அப்புறம் 4 பக்கம், மகரிப் தொழுகைக்கு அப்புறம் 4 பக்கம், இஷா தொழுகைக்கு அப்புறம் ஒரு 4 பக்கம். இந்த 4 பக்கம் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஓதுனோன்னா ஒரு நாளையில் நம்ம ஒரு 20 பக்கம் கம்ப்ளீட் பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் செகண்ட் மெத்தட் என்னன்னா, இது நம்ம காமனாக எல்லோரும் இந்த மெத்தட்லேயும் சில பேர் ஓதுவாங்க. இது என்னென்னா, குரானில் 30 சாப்டர் சொல்லலாம். அப்போது 30 ஜூஸ் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் முடிக்கணும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் முடித்தோன்னா 30 நாளில் 30 ஜூஸ் நம்மளால் முடிச்சிடலாம். ஆனால் இது சில பேர் ஃப்ரீயாக இருக்கவங்க ஈஸியாக ஓதி முடிச்சிருவாங்க. சில பேர் நல்லா ஓதி பழகுனவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதி முடிச்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் பிஸியாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களால நான் அந்த ஃபஸ்ட்டு மெத்தட் சொன்னல, அந்த மாதிரி ட்ரை பண்ணோன்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ரம்லானில் ஒரு குரான் நம்ம ஓதி முடிக்கலாம். அல்லாஹு தாலா ரமலான் மாதத்தை பற்றியும் குர்ஆனை பற்றியும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்க. ரமலான் மாதம் எத்தகையதென்றால் அதில்தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் இன்னும் நேர்வழியிலிருந்து சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறிவிக்கூடியதிலிருந்தும் தெளிவான விளக்கமாகவும் உள்ள குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே உங்களிலிருந்து எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்கவும், ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ நோன்பு நோற்காமல் விட்டிருந்தால் அவற்றை பின்வரும் நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோற்று கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதையே நாடுகிறான், உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. விடுபட்ட நோன்பை நூற்று எண்ணிக்கையை நீங்கள் நிரப்பமாக்குவதற்காகவும் அல்லாஹுவே உங்களுக்கு அவன் நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காகவும் இன்னும் அதன் மூலம் நீங்கள் நன்றி செலுத்துவோராக ஆவதற்கும் அல்லாஹ் இதை கொண்டு நாடுகிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு வழிகாட்டல், சரி தவறை தெளிவாக காட்டும் மொழி. அல்லாஹோட கருணை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் உங்களுக்கு எளிமையை விரும்புகிறான், சிரமத்தை அல்ல. நம்மளோட வாழ்க்கையில் குர்ஆனை ஓதுவது முதல் படி, அதை புரிந்து ஓதுவது 2வது படி, அதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதே உண்மையான வெற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.